அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ ஜீவியத்திலே முதிர்ச்சி என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மரம் அது முதிர்ந்து விட்டதென்றால் அது சில அடையாளங்கள் நமக்கு தெரியும். ஒரு வாழை மரம் அது குலை தள்ளப்போகிறது என்றால் அதற்கு அடையாளமாக ஒரு கட்டை இலை ஒன்றை விடும். நீளமான இலையில் போய் ஒரு கட்டை இலை ஒன்றை விடும். அதை பார்க்கும் பொழுதே இது குலை போடப் போகிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே அது தான் முதிர்ச்சி அடைந்துள்ளதற்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. அதே விதமாக ஒரு மரத்திலே பூ மொட்டுகள் வர ஆரம்பித்து விட்டதென்றால் நிச்சயமாக இந்த மரம் முதிர்ச்சி அடைந்து விட்டது. அப்படி என்றால் இந்த பூ தோன்றிவிட்டால் இது எப்படியும் காய்க்கும் என்கிற ஒரு நம்பிக்கையையும் தந்துவிடும். அப்படி ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலும் சில அடையாளங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சில அடையாளங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அருமையான சகோதரனே, ஒரு குழந்தை பிறந்தது முதல் அப்படியே வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் ஒருவருக்கும் பிடிக்காது. உங்கள் பையன் எனக்கு இந்த கிண்டர் காட்டன் தான் பிடிச்சிருக்கு, நான் இதை விட்டு வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா? இல்லைடா, அதை விட மேலானது இருக்கு. நீ எவ்வளவோ படிக்கணும், காலேஜுக்கெல்லாம் போகணுன்னு நாம் அவனுக்கு போதனை செய்து அவனுடைய எண்ணத்தை மாற்றுகிறோம். அப்படியே நானும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளையாக பிறக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிறந்த பிள்ளை அது என்ன செய்யும் என்றால் வளர்வதற்கு அதற்கொரு வாஞ்சை இருக்கும். எப்பொழுதும் ஆகாரம் வேண்டும் என்பதற்காக அழும். அதற்கு பாலை குடிக்க கொடுப்பார்கள். பேதுரு அதைத்தான் அவன் தன் நிருபத்திலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் அவரோடு உள்ள உறவு ஆரம்பித்திருக்கும் என்றால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல
திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அப்படியென்றால் நான் முதிர்ச்சி அடைந்ததற்கு அடையாளம் என்ன? சிறு பிள்ளை விரும்புகிற அந்த காரியங்களை வெறுத்து விடுகிறேன். சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, கடைக்கு போனால் எல்லாம் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நான் உலகத்தில் பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டால் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரல. கர்த்தருக்கு எது பிரியமோ அதை செய்வேன். எனக்கு எது தேவையோ தேவன் அதை எனக்கு தருவார்ன்ற அந்த ஒரு நிச்சயம் எனக்குள்ளாக இருக்கும்போது தான் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக முதிர்ச்சி அடைய முடியும். முதிர்ச்சியின் அடையாளம் ஒழிக்க வேண்டியவைகளை ஒழித்து விடுதல். குழந்தையைப் போல பேசினேன், ஆனால் இப்போ என்னுடைய பேச்சு வேற. குழந்தையைப் போல பாலை சாப்பிட்டேன், இப்போமோ பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறேன். குழந்தையாக இருக்கும்போது எல்லாரும் என்னை தூக்கி சுமந்தார்கள், ஆனால் இன்றைக்கோ நான் கடினமான வேலைகளை செய்கிறேன். நான் கடினமான வேலைகளை செய்து மற்றவர்களை தாங்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி இருக்கிறதென்ற ஒரு அடையாளம் இருக்கிறது. சகோதரனே, நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்றால் ஒழித்து விட வேண்டியவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விடுங்கள். மாம்ச சிந்தை, சுய மேன்மை, பெருமை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு கிறிஸ்துவின் குணங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அதுதான் முதிர்ச்சியின் அடையாளம். ரெண்டாவது, முதிர்ச்சியின் அடையாளம் என்னன்னா, அது மற்றவர்களுக்கு பயந்து தவறு செய்வது. நான் இதை செய்யலைன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது. நிறைய பேர் வருவாங்க, நாங்கள் இந்த ஜாதி சங்கத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு உறுப்பினராக சேருங்கன்னு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்களுக்கு பயந்து ஏதோ ஒரு 100 ரூபாயை கொடுத்து போகட்டும்னு உங்களை விட்டு அனுப்பிடுவீங்க. ஆனால் உங்கள் பேரில் அந்த ஜாதி சங்கத்தில் 100 ரூபாய் சேர்ந்திருக்கும். பயந்து செய்கிறீர்கள். உள்ளுக்குள் உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் மற்றவர்களுக்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள். இல்லையா சகோதரனே? இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்காக செய்த எத்தனையோ காரியங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்க. மோசே கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவன் சீனாய் மலை உச்சியில் போயிருக்கிறான். இங்கே என்ன நடக்குன்னா, 40 நாள் ஆயிட்டு, ஜனங்கள்லாம் கோச்சிட்டாங்க. என்னையா மோசே போய் 40 நாள் ஆச்சு, அவன் உயிரோடு இருக்கானோ செத்தானோ ஒன்றும் தெரில. ஆரோன், நாம் இந்த இடத்துலேருந்து புறப்படுவோம், நம்ம புறப்பட்டு நம்மளை வழிநடத்தி செல்றதுக்கு ஏதாவது ஒரு கடவுளை உண்டாக்கு. அந்த நேரத்தில் ஆரோன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அவருடைய ஆசாரியனானவன் அவன் சொல்லி இருக்க வேண்டும், காத்திருப்போம், தேவன் வழி நடத்துவார், மேக ஸ்தம்பத்தினால் வழி நடத்துவார், அதற்கு நாம் காத்திருப்போம் என்று சொல்லாமல் அவன் அந்த ஜனங்களுக்கு பயந்து பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கினான். நீங்களும் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்றாலும் நீங்கள் மற்றவர்களுக்காக இந்த காரியம் செய்கிறீர்கள் அல்லவா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு துணை போகாதே, துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. சகோதரனே, முதிர்ச்சி அடைவதென்றால் நான் தேவன் என்ன சொல்லுகிறாரோ,
வேதம் எதை போதிக்கிறதோ அதை மட்டும்தான் செய்வேனே ஒழிய உலக பிரகாரமாக மற்றவர்கள் தருகிற ஒரு பிரஷர் அழுத்தத்தினாலே நான் தேவனை மறுதலித்து நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். பேதுரு ஒரு வேலைக்காரிக்கு பயந்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தான். நாம் எம்மாத்திரம். ஆனால் நான் தேவனுக்குள்ளாக இருந்து வளர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலினால் நான் முதிர்ச்சி அடைந்திருந்தால் மற்றவர்கள் சொல்லும் ஒரு காரியத்திற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். மரணமே நேரிடுவதானாலும் நான் மற்றவர்களுக்கு பயப்பட மாட்டேன். மரணத்திற்கும் பயப்பட மாட்டேன். மூன்றாவதாக, நான் முதிர்ச்சிக்கான அடையாளம் மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலகம் என்னை ஏற்றுக்கொள்வதற்காக ஒன்றை செய்ய மாட்டேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு துக்ககரமான நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஏரோது ராஜா, அவன் ராஜா, அதிகாரமுள்ளவன், வயது முதிர்ந்தவன்தான். ஏரோதியாளின் மகள் வந்து நடனம் பண்ணின பொழுது அவன் கேட்டான், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தரேன். அவங்க அம்மாட்ட ஓடினான், என்னம்மா கேட்க? அவங்க அம்மா சொன்னாங்க, யோவான் ஸ்நானனுடைய தலையை தர சொல்லு. இவ வந்து மார்க்கு 6:25, ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானகனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்போ அதுக்கு அடுத்த வசனத்தில் அந்த ஏரோது அவனுடைய மனநிலையை அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். இந்த பிள்ளை கேட்குறது புத்தியினம், அது சரியில்லைன்னு அவனுக்கு தெரியும். மறுக்கவில்லை. நீ கேட்குறது தப்பு, வேற ஏதாவது கேளுன்னு ஏன் சொல்லலை? அதுக்கு காரணம் அங்கே கொடுத்துருக்குது பாருங்க. ஆகிலும் ஆணையின் நிமித்தம், நான் சொல்லிட்டேன், ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லை. நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனுக்கு போயிருக்கலாம். அந்த ரிசப்ஷனில் எல்லாருக்கும் அவங்க ஒயின் கொடுத்துருக்கலாம். நீங்கள் குடிப்பீங்களா, மறுப்பீங்களா? அவனை நான் குடிக்கலைன்னா அவன் இந்த இடத்துல என்னை என்னமோ யோசிப்பானே, ஆகையால் நான் இன்னைக்கு மட்டும் குடிச்சிக்கிடுவேன்னு குடிக்கீங்களா? உலகத்திற்கு ஒத்து போகிறீர்கள். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக தேவனின் அங்கீகாரத்தை புறக்கணிக்கிறீர்கள். எத்தனையோ நேரங்களில் நாம் இந்த மாதிரியான ஒரு தவறை வாழ்க்கையில் செய்கிறோம். மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம். முதிர்ச்சி அடைந்தவன் மற்றவனின் அங்கீகாரத்தை பற்றி நினைக்க மாட்டான். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் சரிதான், நான் தேவன் விரும்புகிறத மட்டும்தான் செய்வேன்ற ஒரு உறுதி அவனுக்குள்ளாக இருக்கும். அதுதான் முதிர்ச்சியின் அடையாளம். உங்கள்கிட்ட இது உண்டா? உங்கள்கிட்ட இந்த உறுதி உண்டா? நல்லது என்று தெரிந்த விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது.
நான் அப்படி இருக்கவே கூடாது. மற்றவர்களுக்கு பயந்து அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுடைய நட்பு எனக்கு வேணும், அவங்களுடைய தயவு எனக்கு வேணும். ஆகையால் அவன் செய்ய சொல்கிற இந்த தவறான பாவமான ஒரு சிற்றின்பத்தை நான் அனுபவிப்பேன்னு சொல்லலாமா? கூடவே கூடாது. நான் செய்ய மாட்டேன். என் பையன் இந்த மாதிரி ஒரு வாலிப பையன் இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் செய்தான்னா, அவங்க இவனை கம்பல் பண்ணுறாங்கன்னா செய்தா எவ்வளவு மோசமாக இருக்கும். பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்வார்களா? நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? மாட்டோம். அப்படி இருக்க நீங்கள் மட்டும் அதை செய்யலாமா? ஆகையால் சகோதரனே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதிர்ச்சி அடைந்த நீங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை நீங்கள் பெரிதாக நினையாதிருங்கள். பரலோகத்திலே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக நீங்கள் தேவனை மறுதலிப்பீர்கள் என்றால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கப்படும். ஆகவே முதிர்ச்சியின் அடையாளம் என்னவென்றால், நான் குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டு புருஷனைப் போல பேசுவேன், சாப்பிடுவேன், நடப்பேன். எனக்கு பிரியமானதல்ல, கர்த்தருக்கு பிரியமானது. ஆரோனைப் போல மற்றவர்களுக்கு பயந்து நான் பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு என்று சொல்லி நான் தேவனை விட்டுவிட மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். ஏரோதை போல மற்றவர்களின் அங்கீகாரம் வேண்டும், நான் ஆணையிட்டு விட்டேனே, ஆகையால் யோவானை சிரச்சேதம் பண்ணுவேன், இது தவறு, இது வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு எனக்கு நாவு எழும்பாது. என் நாவு, என் மனம் என் நாவை வாயை கட்டி போடுகிறது. முதிர்ச்சி அடைந்தவன் இன்னும் ஒரு காரியத்தை செய்வான். இவைகளை விட்டு ஓடுவான். எவைகளை? பண ஆசை, உலகத்தின் புகழ், உலகம் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் அவர்களில் ஒருவனாய் இருக்க வேண்டும் என்கிற நினைப்பு, பாலிய இச்சைகள், அசிங்கமான உலக உறவுகள், இவைகளையெல்லாம் நான் விட்டு ஓடுவேன். ஒரு பையன் கல்லூரியில் இருந்தான். அவன் எந்த மாணவன், ஆனால் உலக பிரகாரமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கென்று வாழ்ந்தான். அவன் மெஸ்ஸில் நடந்து போகும்போது எல்லாவனும் டம்ளரை தட்டி சாமியார் சாமியார்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அதுக்காக அவன் தன்னுடைய காரியத்தை விடவில்லை. தேவனுக்கு உண்மையாக இருந்தான். தேவன் அவனை உயர்த்தினார். அவன் பட்டாளத்தில் சேர்ந்த பொழுதும், ஆர்மியில் சேர்ந்த பொழுதும், பேரக்ஸில் ஜபக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தான். சகோதரனே, இன்றைக்கு நீங்கள் இவைகளை விட்டு ஓடுவீர்கள் என்றால் தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஜபிக்கலாமா? தகப்பனே, உம்மோடு உள்ள உறவிலே நிலைத்திருந்து நான் கனி கொடுக்கத்தக்கதாக உம்முடைய சாரம் எனக்குள் வரட்டும். எனக்குள் முதிர்ச்சியின் அடையாளங்கள் காணப்படட்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தின் மேன்மைகளை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னாக நடக்க என்னை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.